வேலைவாய்ப்பு பணியகம் முக்கிய வேண்டுகோள். ஜனாதிபதியும் பிரதமரும் வடக்கில் வெறுப்பை விதைக்கின்றனர். வெளியான பரபரப்பு தகவல். நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழை. அனுர மோசடி நேற்று வரலாற்று சந்திப்பு. இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயம் ஆரம்பம். எரிவாயு தட்டுப்பாடு மார்ச் 12 தொடக்கம் விநியோகம் அதிகரிப்பு. அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான தீர்க்கமான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த ஐக்கியத்துடன் வரவேற்றுள்ளார். தனது அழைப்பை ஏற்று சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்றமைக்காக ஜனாதிபதி அனுராவுக்கு பிரதமர் மோடி இதன்போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான சுமூகமான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இருநாட்டு தூதுக்குழுவினரிடம் பங்கேற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இதன்போது இந்தியா இலங்கை இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகளை புதிய தடத்துக்கு இட்டுச் செல்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தடைகளை நீக்கி முதலீடுகளை அதிகரிக்க செய்தல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொள்ளுதல், நீண்டகாலமாக தொடரும் இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சமூக தொடர்புகளை மேலும் பலப்படுத்தல் என்பன குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மையில் தாக்கிய டித்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா வழங்கிய அவசர பரிதாபமான உதவிகள் மற்றும் விசேட ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமருக்கு தனது விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்தியாவின் நேச்சர் ஃபர்ஸ்ட் கொள்கையின் கீழ் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது உறுதியளித்துள்ளார். நீண்ட காலமாக இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நிகழ் நடத்த வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்குரிய உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளார்கள். நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடிய போது மேற்படி குழுவுக்குரிய உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை சபாநாயகர் அறிவித்துள்ளார். மேற்படி விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக அமைச்சர் விஜிதஹெரத் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி அமைச்சர்களான முனீப் மூலவர், சுனில் வட்டக்கல, அருண் ஹேமச்சந்திர ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ரஞ்சித் மதும பண்டார, மனோகணேசன், லக்ஷ்மண் நிபுராராட்சி ஆகியோரும், மேலும் இரா சாணக்கியன், சமன்மல்லி குணசிங்க, தர்மபிரிய விஜயசேகர, சந்தன சூரியாராட்சி மற்றும் நிஷாங்க் காரியப்பர் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளார்கள். மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து நிலவும் அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதே இக்குழுவின் பிரதான நோக்கமாகும். இக்குழு தனது அறிக்கையில் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கரி இறக்குமதியில் வெளிப்படை தன்மையுடனேயே செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு வேளையில் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நுரைசேலை அனல் மின் நிலையத்திற்கான நிலக்கரி கொள்வனவில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக பொய்யான விவாதத்தில் கலந்து கொள்கின்றார். உண்மையில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடனேயே இந்த செயற்பாடை செய்துள்ளது. இதன் கொள்முதல் 10 விலைதாரர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இத்தகைய பின்னணியில் மக்கள் மத்தியில் பிழையான பிம்பத்தை தோற்றுவிக்க இந்த விடயம் மேற்கொள்கின்றார்கள். ஆளுங்கட்சியில் இருக்கும்போது பொய்களால் ஆட்சி செய்தவர்கள் தற்போது அதே பொய்களால் எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு செயற்பட்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று என்கின்றார் என்றும் தெரிவித்துள்ளார். விசா ஆலோசனை சேவை என்ற பெயரில் இயங்கி வந்த போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துள்ளது. நாடு முழுவதும் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகளை தொடர்ந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவால் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜாயல மற்றும் கந்தலாய் பகுதிகளில் ரோமேனியாவில் பாரதூதி சாரதி வேலை பெற்றுத் தருவதாக கூறி 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிறுவனம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டதோடு போலி ஒப்பந்த ஆவணங்கள் மற்றும் கண்ணி என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிசர நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடிக்கு உதவிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதுடன் முறைப்பாட்டாளரின் கடவுச்சீட்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன. அவர் எதிர்வரும் பிப்ரவரி 25 வரை விளக்கமறியல் வைக்கப்பட உள்ளார். நீர்கொழும்பில் சமூக ஊடகங்களூடாக ஐரோப்பியா மற்றும் கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக விளம்பரம் செய்து 55 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மற்றொரு நிலையம் சுற்றுவளைக்கப்பட்டுள்ளது. கனடாவில் பராமரிப்பாளர் வேலை தருவதாக கூறி பணத்தை பெற்று ஏமாற்றி அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
எந்தவொரு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காகவும் பணத்தை செலுத்துவதற்கு முன்னர் குறித்த நிறுவனம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள். பாணாந்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு 2 முக்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளான துபாய் சுத்தா மற்றும் பாணாந்துறை குடுசலிந்து ஆகியோரின் நெருங்கிய உதவியாளரை கைது செய்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் பாணாந்துறை லேஸ்கி குணவர்த்தன மாவட்டத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீண்ட காலமாக பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவரது வீட்டை சோதனை செய்துள்ளார்கள். இச்சோதனையின் போது அவர் கால்சட்டை பையில் 103 கிராம் மற்றும் 300 மில்லிகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுற்ற பயன்படுத்தப்படும் 23 A4 அளவிலான காகித தாள்களையும் பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். ஒவ்வொரு தாளிலும் சுமார் 1 அங்குலம் அளவுள்ள 63 சிறிய பெட்டிகள் இருந்துள்ளன. மேலும் ஒவ்வொரு பெட்டியிலும் பரந்து உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. 680 விலை குறிப்பிடப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். போதைப் பொருளை பொதி செய்யும் போது நுகர்வோரால் அடையாளம் காணக்கூடிய ஒரு தனித்துவமான அடையாளமாக இது பயன்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரும் வடக்குக்கு சென்று வெறுப்புணர்வை தூண்டுவதன் மூலம் நாட்டை மீண்டும் எரிக்க முயற்சிப்பதாக ஊழல் எதிர்ப்பு படையணியின் ஒருங்கிணைப்பாளர் நிரோஷன் பாதுக்கு குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த கால பயங்கரவாத நிகழ்வுகள் குறித்து புரிதலின்றி அரசாங்கம் செயற்படுவதாகவும் வடக்கு தெற்கு மக்களை இணைப்பதற்கு பதிலாக அவர்களை பிரிப்பதற்கு அரசியல் நிகழ்வு நிலையை முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பௌத்த சாசனத்தை அழிவை நோக்கி கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் முயற்சியை மகா சங்கத்தினர் புரிந்து கொண்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின்படி அனைத்து மதங்களையும் சமனாக நடத்த வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்கள் ஆதரவு 65% எனிலும் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு சவால் விடுத்த அவர் அத்தேர்தலில் அரசாங்கம் விதைக்கும் வெறுப்புக்கும் மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் லிட்டோ எரிவாயு கொள்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு நேற்றும் பல பகுதிகளில் காணப்பட்டது. லிட்டோ மற்றும் லாஃப் ஆகிய இரு நிறுவனங்களின் எரிவாயு கொள்கலங்களிலும் தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளார்கள். பல இடங்களில் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக நுகர்வோர் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதை அவதானிக்கப்படுகிறது. சந்தையில் தட்டுப்பாட்டை நீக்க தேவையான புதிய பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் 3 எரிவாயு கப்பல்கள் இலங்கை வரவுள்ளதாக லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நேற்று காலை சில பகுதிகளுக்கு புதிய எரிவாயு கையிருப்புகள் கிடைக்கப்பட்ட போதிலும் இன்னும் பல இடங்களுக்கு லிட்டோ எரிவாயு கிடைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. லாஃப் எரிவாயு கொள்கலன்களை எதிர்வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி தொடக்கம் சந்தைக்கு விநியோகிக்க உள்ளதாக அந்த நிறுவனம் தமக்கு அறிவித்துள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு எரிவாயு உற்பத்திக்காக 2012ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட உபகரணங்களை இதுவரை செயற்பாட்டுக்கு கொண்டுவரவுக்கு தற்போதைய அரசாங்கம் தவறியுள்ளதாக ஐக்கிய இணைந்த தொழிற்சங்க படை குற்றம் சாட்டியுள்ளது. இன்று நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஏனைய இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய, ஊவா, சப்ரகோவ மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். மேலும் மத்திய சப்ரகோவ மாகாணங்களிலும் கெண்டி, மாத்தறை, களுத்துறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கலாம் என்றும் வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும். எனவே பொதுமக்களை அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக 40வது பொது பட்டமளிப்பு விழா 2ஆம் நாளில் வணிகத்துறையின் மாணவி செல்வி தங்கராஜா ஜஸ்மின் ஜூலிஸ்டா 7 தங்க பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். அதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழாவில் மருத்துவத்தூடத்தில் 8 தங்கப் பதக்கங்களை பெற்று மருத்துவப்பட மாணவி செல்வி அபிராமி நாகரட்னம் பெற்றுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழா வியாழக்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருபவர்கள் எச்சில் துப்பினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் திடீரென அறிவித்துள்ளது. இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகம் கூறியுள்ளதாவது: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும். இவ்வளவு பெரும் மக்கள் வருகை தருகின்ற சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இணங்கவும் பேணுவது எங்களின் முதன்மை பொறுப்பாகும். இத்தகைய நோக்கத்துடன் 100க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவு பகலாக பணியாற்றி வாட்டுகள், நடைபாதைகள், கழிப்பறைகள் உட்பட அனைத்து பகுதிகளையும் மிகுந்த தூய்மையுடன் பராமரித்து வருகின்றார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு சேவையால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகின்றது. ஆயினும் சிலர் வெற்றிலை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தமும் அசௌகரியமும் ஏற்படுகிறது.
இது சுகாதார தர நிலைகளுக்கு முரணானதோடு நோயாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அரசாங்கத்தின் பொது இடங்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகாட்டலுக்கு அமைவாக வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்தல் மற்றும் எச்சல் துப்புதல் முற்றாக தடை செய்யப்படுகிறது. இதுகுறித்து பல அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைத்தியசாலைகள் முழுவதும் பதிக்கப்பட்டுள்ளன. இதுவரும் காலங்களில் இத்தடை மீறப்படியும் சம்பந்தப்பட்டவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையாக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். இந்த வைத்தியசாலை உங்கள் அனைவரின் வைத்தியசாலையாகும். அதனை சுத்தமாகவும் சுகாதாரமானதாகவும் பாதுகாப்பது ஒவ்வொருவரும் பொறுப்பாகும். எனவே இத்தகைய செயல்களிலிருந்து முழுமையாக விலகி சுத்தம் மற்றும் ஒழுங்கு பேணுவதில் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.